என்னங்க, இன்னைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணுமா? என்னது வேலைக்கு போய் தான் ஆகணுமாவா? நீ வேலைக்கு போய் தானே ஆகணும். வேலைக்கு போனா தானே பூவா, இல்லைன்னா எப்படி பூவா வரும்? அதுக்குன்னு சொல்லலைங்க, என்னமோ தெரியல. நீங்க என் கூட இருக்கணும் போல தோணுது. இங்க பாரு, நான் வேலைக்கு போனாதான் உன்னையை காப்பாற்ற முடியும். வயிற்றுக்குள்ள வந்திருக்கானே நம்ம வீட்டு குட்டி, அவனை காப்பாற்ற முடியும். அதுவும் இல்லாம நம்மளை நம்பியே இருக்கிற உங்க அம்மாயே எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். உன் தம்பிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கிற தங்கம். அதனால நான் போய் தான் ஆகணும். சரியா? ஏங்க, என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு மட்டும் நீங்க என் கூட இருங்களே. இவரு ஏற்கனவே புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு. அவங்க நல்லா நீ வேலை செய்யறப்பா இதே போல வேலை செய்யி சம்பளம் எல்லாம் சேர்த்து போட்டு தரேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சும்மா சும்மா நம்ம தினந்தோறும் அதை இதுன்னு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னு வை, அவங்களுக்கே வெறுத்து போயிடும். என்னடா இவன் வேலைக்காரனா இருந்தாலும் இவன் சும்மா அப்படியே லீவை போட்டுக்கிட்டு இருக்கான், இவனை நம்பி வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி அப்புறம் நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டு வேற ஒருத்தர வேலைக்கு போட்டுருவாங்க. இப்பெல்லாம் வேலை இல்லைன்னு எல்லாரும் கண் குத்தி பாம்பு கணக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தலை மறைஞ்சாங்கன்னு வை, இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க இருக்காங்களே, நம்ம அந்த வேலைக்கு போனோம்னா அவங்க மனசு சங்கடப்படும்ல, யோசிக்க மாட்டாங்க. அன்னை எப்படா காய்வான், திண்ணை எப்படா காயின்னு தான் இருக்காங்க. அதனால நீ பாட்டுக்கு கம்பெனி வீட்டுல இரு, நான் போய் உனக்காகவும் நம்ம குட்டிக்காகவும் சம்பாரிச்சிட்டு வந்துறேன். சரியா? இன்னைக்கு ஒரு நாள் இருங்க, மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. பாரு, உனக்கு துணையா நான் இருக்கேன்னா இல்லையோ, இந்த வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருக்கு. அதுவும் இல்லாம உங்க அம்மாயி உனக்கு பிடிச்சவங்க பக்கத்திலே இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்லம்மா. அது என்னமோ தெரியலங்க, எத்தனை பேர் என்னை சுத்தி இருந்தாலும் உங்களை தான் என் கண் தேடுது. இதுதானே ஆகாதுன்றது. என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருங்கங்க எனக்காக. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ போய் இன்னும் ஒரு 10-15 மரம் தான் இருக்கு. டக்கு டக்குன்னு காயை வெட்டி போட்டு உரிச்சு போட்டு மட்டையெல்லாம் பிரிச்சு போட்டு டக்குன்னு மதியானம் 2 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட இருக்கேன். சரியா? நிஜமாவா? நிஜமாதான். அது வரைக்கும் அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாரும் உங்க கூட இருக்காங்கல்ல. சரிங்க. சரி, அப்ப நான் வரட்டுமா? பார்த்து பத்திரம். வேலை செய்யறதெல்லாம் பார்த்து பத்திரமா செய்யுங்க. அட என்னடா இது, இத்தனை நாளா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவ, இப்ப என்ன ரொம்ப அக்கறை? அது என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு என்னமோ உங்ககிட்ட அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. சரி சரி, அப்ப என் மாமன் மேல உனக்கு காதல் கூடிருச்சு, அப்படிதானே? ஐயோ போங்க. எந்த கடையில் சேலை எடுத்தால் நல்லா இருக்கும்? எல்லாமே நல்ல கடை தான்க்கா, இதில் பர்டிகுலராக என்ன சொல்கிறது? எம்மாடி, அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லை, நம்ம தான் நல்லா பார்த்து பண்ணணும். அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னுலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது மட்டும் இல்லைம்மா, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான புள்ள. இந்தா இப்போ கூட பாரு, எங்கள் எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும்னு சொல்லி கல்யாண பேச்சு வச்சும் கூட யார்ட்டையும் காசு கேட்கக்கூடாதுன்னு வேலைக்கு போய் எல்லாம் பார்க்குறா வைக்கிறா. அப்படின்னும் போது நல்ல சேலையை எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறோம். எந்த கடை நல்ல கடை, விலை வசதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல சேலையை எடுத்து கொடுக்கணும். நல்ல கடையாவா? சரி, எம்பிட்டு ரேட்டில் பார்க்குறீங்க? அதுவா, அது ஒரு 2000. ஏக்கா, என்னக்கா நீ இன்னமும் 2000 3000 எடுத்துக்கிட்டு இருக்க? நல்ல சிலையாக பார்த்து எடுத்துக்கிறோம். ஒரு 10,000 15,000 எடுக்க வேண்டியதானே? அதுதானடி, காலத்துக்கும் வச்சு கட்டுற புடவையா இது? காலத்துக்கும் பாதுகாக்க வேண்டிய புடவடி. அப்படின்னும்போது நல்ல புடவையை எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஊர்க்காரவங்க எல்லாம் பேசணும். அந்த மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு 2000 3000ன்னு இந்த காலத்துல எல்லாம் சும்மா சாதாரண ஒரு திருவிழா, ஒரு தீபாவளி பொங்கலுக்கே 2000 3000க்கு எடுக்கிறாங்க சேலை. இப்போயும் எடுக்கிறா அப்புறம் 2000. நாளை என் கல்யாணத்துக்கெல்லாம் என்ன சேலை எதிர்பார்த்தேன், கொடுத்ததை கட்டிக்கிட்டு போய் நின்னேன். ஏக்கா, அதெல்லாம் அந்த காலங்கா, இந்த காலம் எல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. நம்ம எந்த சேலை எடுத்து கொடுத்தாலும் அது பொண்ணுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படி சொல்லுமா, அப்படி சொல்லு. என் புருஷரே வராரு, இந்த அவர்கிட்ட கேட்டுருவோம். வாங்க, அடி எடுத்து வச்சு வர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும். என்னடி, என்னைக்கு நான் வந்தா கூட கண்டுக்க மாட்டேன், இன்னைக்கு அங்க வர்றதுக்கு முன்னாடியே வாங்க வாங்கன்ற. அது ஒன்றும் இல்லை, மருமவளுக்கு துணி எடுக்கணும். அதான் எந்த கடையில் எடுக்கலாம், எம்பிட்டு விலைக்கு எடுக்கலான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல என்னத்த பேசுறதுக்கு இருக்குது? நல்ல விலை வசதியா ஒரு 500 ரூபா 1000 ரூபாய்க்குள்ள நல்ல சேலையை எடுத்து கொடுத்தா கட்டிக்கிட்டு வந்து நிக்க போகுது. இதுல என்ன இருக்கு? ஏனே, புருஷனை முண்டாட்டியும் ஒன்று சொன்னாப்புல பேசுவீங்களோ? இவங்க என்னமோ 2000க்கு சேலை எடுப்போன்றாங்க, நீங்கள் என்னமோ 500 1000க்கு எடுப்போன்றீங்க. இது கல்யாணத்துக்கு எடுக்கிறீங்களா இல்லை காது குத்துக்கு எடுக்கிறீங்களா? இப்போல்லாம் காது குத்துக்கே எல்லாம் விலை வசதியாக போடுறாங்க. என்ன எந்த காலத்தில் தான் இருக்கீங்க? நல்ல சேலையும் எடுத்து கொடுக்கணும். ஒரு 10,000 20,000. என்னது சேலைக்கு 10,000 20,000?
ஏமா எந்த காலத்துல இருக்கீங்க? விற்கிற விலைவாசிக்கு 10,000 15,000 சேலை வாங்கி கட்டினா அவ்வளோதான். அது ஒரு நாள் கட்டிட்டு அப்படியே பத்திரப்படுத்தி வைக்க போற சேலைக்கு எதுக்கு அம்புட்டு வேலை? என்ன மாப்பிள்ள 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு மருமை வருது. அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் என் மாப்பிள்ளை கறிக்கடை முதலாளின்னு அம்பிட்டு பெருமையாக பேசி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது வெறும் 500க்கும் 1000த்துக்கும் புடவை எடுத்து கொடுத்தாங்க, முகூர்த்த புடவைன்னு சொன்னால் பார்க்குற ஒரு மாதிரி பேசுவாங்க. எடுக்கிறதான் எடுக்கிறோம், நல்ல விலை வசதியாக எடுத்து கொடுத்துருவோம். ஆமா, இவங்க பையன் அப்படியே சம்பாரிச்சு கட்டுக்கட்டா என்கிட்ட கொடுக்குறான். அப்படியே நான் எல்லாம் செய்யறதுக்கு சம்பாரிச்சு மொத்தத்தையும் பேங்க்ல தானே போட்டு பதுக்குறேன். எவ்வளவுக்கு செய்யணும் என்னத்துக்கு செய்யணுமோன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு அவன்கிட்ட வாங்கி செய்யுங்க. என்கிட்ட எல்லாம் 10 ரூபா கூட இல்லை. இப்படிதான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதுனானே இந்த ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. அதை எப்படியாவது கெடுத்து விடலான்னு தானே கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பது. சரியா? சரி, உன் இஷ்டப்படியே இரு. நான் என் ஆத்தா வீட்டுக்கு பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புறேன். அடியே ஆரம்பிச்சிட்டான். ஆடி குறுக்க அமாவாசை குறுக்க ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிடுவாடா. ஐயோ, இவளை நிறுத்த முடியாது. ஆத்தாலே இங்கே இருக்கா, அங்க போய் யாருக்கு சாமி கும்பிட போறான்னு தெரியல. அடியே உன் விருப்பப்படியே எடுத்துக்கடியே. அடியே தேவையா மாப்பிள்ள? கேட்டோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவ பட்டு கம்முன்னு இருந்திருப்பாள்ல. ஒரு நாள் கூத்துக்கு என் மேடையை உடைக்கணும்னு பார்த்தேன். உடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உடஞ்சூருன்னு பார்க்க வேண்டியதா போயிடும். சரிங்களா? அப்ப எம்பிட்டு தான் எடுக்கணும்ன்றீங்க? 10,000 15,000 ரூபாய். ஆத்தி 10,000 ரூபா 15,000 ரூபாயா? அம்மாடி அம்மா, ஒரு வார வருமானத்தையும் மொத்தத்திலையும் சேலையில போடுறதா? சேலையில போட்டாலும் சரி, சோலையில போட்டாலும் சரி, காசு மட்டும் கொடுக்கல அக்கா வீட்டை விட்டு கிளம்பிடும். கடைசி காலத்துல கஞ்சுக்கும் தண்ணிக்கும் அலைய விட்டுருவாளே இவ. எப்ப பார்த்தாலும் என்னடா வேலை முடியுதோ முடியலையோ வீட்டுக்கு போறேன்னு ஓடிடுற. அப்படி வீட்டுல என்னதான் இருக்குது? வீட்டுல என் பொண்டாட்டி தனியா இருப்பா, அதாங்கய்யா. அட பாவி, பொண்டாட்டி தனியா இருக்குன்றதுக்காக வேலையே வேகமா முடிச்சுட்டு ஓடுறியா? அப்படி என்னடா உன் பொண்டாட்டி உனக்கு பண்ணிட்டா? ஐயா, உங்களுக்கெல்லாம் அது புரியாதியா? ஆமா, இவனுக்கு புரியாது, இவனுக்கு எல்லாம் புரியும். வெள்ளக்கண்ணைங்களா. அப்படி என்னடா இருக்குது? இல்லைங்கய்யா, எனக்கு வெளியே நண்பர்கள்னு பெருசா யாருமே கிடையாது. என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஒரு நல்லது, எனக்கு ஒரு கெட்டது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ துடிச்சு போயிடுவா. அது மட்டும் இல்லைங்கய்யா, எனக்கு ஒண்ணுன்னா அவ தாங்கிக்க மாட்டா. என்னது, இவனுக்கு ஒண்ணுன்னா அவ தாங்கிக்க மாட்டாளா? நான் எவ்வளோதான் கஷ்டத்தில் போனாலும், எவ்வளோதான் நான் துக்கத்தில் போனாலும் எனக்காக காத்துக்கிட்டே இருப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்போ வருவேன்னு. அப்படியாப்பட்டவ கூட இருக்கும்போது எனக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கியா. என் வீட்டில் பெருசாக எந்த பண்ட பாத்திரமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எதுவுமே இல்லைனாலும் என் பொண்டாட்டி அந்த வீட்டில் இருக்கா. அவள் இருக்கிறதுனால எல்லாமே என்கிட்ட இருக்க மாதிரி ஒரு உணர்வுயா. அதான் நான் கிளம்பி போயிடுவேன். சரி, இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கு. சரி சந்தோஷமா இரு. அது சரி, நேத்து ஏதோ உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஓடுனியே, என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாங்களா? என்ன, அவளுக்கு எந்த கேடு வராதே, அவளால மற்றவங்களுக்கு தானே வரும். அது வந்துங்கய்யா. என்னடா வந்துட்டல, சொல்லு என்னது? இல்லைங்கய்யா, நான் அப்பா ஆயிட்டேன், அதான். என்னது, இந்த வீணா போய் விளங்காதவன் அப்பா ஆயிட்டானா? அப்ப அந்த குண்டு பண்ணி மாசமா இருக்காளா? அடடே, அப்படியா? சும்மாவே உன் பொண்டாட்டிய பார்த்தோன்னே ஓட்டமா ஓடுவ. இப்ப இது வேறையா? இனி உன்ன கையிலையும் பிடிக்க முடியாது போலயே, உன் காலே தரையில படாது போலயே. அப்படி இல்லைங்கய்யா, நான் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமா போயிடுறேங்கய்யா. ஏன்னா அங்க பாத்துக்கிறதுக்கு என் பொண்டாட்டியை பார்த்து கால் இல்லை, நான் தான் பாத்துக்கணும். அவ கெட்ட கேட்டுக்கு அவளுக்கு குழந்தை ஒண்ணுதான் கேடு. இதுல இவன் வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கானா? அடே, உனக்கு ஒண்ணுன்னா அவ துடிச்சு போவாள. இன்னைக்கு நான் பண்ற வேலையில உனக்கு பாரு என்ன நடக்க போகுதுன்னு. உன்னைய பார்த்து அவ துடிச்சு விழுகணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். சரிடா, உன்னைய இதெல்லாம் கேட்கும்போது என் பொண்டாட்டி அந்த காலம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்களும் இப்படித்தான் அன்பா அவ்வளோ அந்யோன்யமா இருப்போம். சரி, அதை பேசிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, போய் உன் வேலையை பாரு. சரிங்கய்யா. ஐயா, ஒரு 15 மரம் தான் இருக்கு, அதை சீக்கிரம் வெட்டி போட்டுட்டு நான் எல்லாம் பாத்துறேங்க. இங்க இந்த வேலை பார்க்க வேணாம். ஏங்கய்யா, இந்த வேலைக்கு தானே வர சொன்னீங்க?
இந்த வேலைக்கு தாண்டா வர சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் பொண்டாட்டி வேற மாசமா இருக்குன்னு சொல்ற. இந்த நேரத்துல நீ இது மேல இது ஏறி ஏதாவது கீழே விழுந்து ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னு வையே, பாவம். அந்த பொண்ணுக்கும் வருத்தம். அதுவும் இல்லாம அந்த ஊர்க்கார பயலுக பேச தெரியாம பேசுவானுங்க பாரு. இந்த புள்ள உண்டான நேரம் தான் அவங்க அப்பனை படுக்க போட்டுருச்சுன்னு தான் பேசுவாங்க. அதனால மேலே ஏரியெல்லாம் நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். இதுக்கு முன்னாடி வெட்டினவன் வந்துட்டான், அவன் வெட்டி போட்டுருவான். நீ போய் நெல் அவிச்சுக்கிட்டு இருக்காங்க, போய் அந்த நெல்லெல்லாம் அவிச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வை. ஓஹோ அப்படியா? ஐயா அப்புறம் இந்த வேலை செய்யலன்னா அவரு திட்ட போறாரு. யாரு? என் தம்பியா? அதெல்லாம் அவன் ஒன்றும் திட்ட மாட்டான், நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன், நீ போ. ஐயா இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியல. நீங்க நல்லா இருக்கணும்யா என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இதுல என்ன இருக்கு? ஒரு பொம்பளோட கஷ்டம் பொம்பளைக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு ஆம்பளையோட கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தெரியும். சரியா? போயிட்டு வா. அப்பா சரியான சூடு சுடுதியா. நீ சரியான அனல ஆட்டம் அடிக்குது. ஏற்கனவே சூரியன் வேற சுட்டு அரிக்குது. இதுல இது வேற. கொஞ்சம் பொழுதிறங்கினா கூட இதை அவிச்சிருக்கலாம். ஆனா பொழுதிறங்கி அவிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம காயப்பட முடியாது, அப்புறம் நெல் எடுக்க முடியாது, எல்லாம் வம்பாக போயிடும். சரி கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே உட்காந்து இருந்துட்டு வருவோம். ஷப்பா கரண்டி இங்கே வச்சுட்டு போவோம். சரியான கையை வலி முதுகு வலி வந்துடும் போல இருக்கு. இந்த கரண்டியில தூக்கி எல்லாம் பண்றது என்ன வலி வலிக்குது. ஒரு 25 கிலோ நெல் அதை கிண்டுறதுக்கே நமக்கு கையை காலம் முறிஞ்சு போகுது. எப்படிதான் 100 பேர் 200 பேருக்கெல்லாம் சமைக்கிறாங்களோ தெரியலப்பா. கையை அவ்வளவுதான், எடுக்கவே முடியாது அடுத்த நாளைக்கு. சொல்லுமா எங்கம்மா இருக்க? நான் என்னடி பண்ணுவேன், கழுத வெட்டா குட்டி சவரு வீட்டில் தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஏம்மா ரேஷன் கடையில் அரிசி பருப்பு பானை எல்லாம் போடுறாங்களாமா, போய் வாங்கியாச்சா? இல்லையடி உங்க அன்னிக்கறி வாங்கியிருப்பாளா என்னன்னு தெரியல. அநேகமாக வாங்கியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி சரி அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும், வாரியா? நான் வாங்க போகிறேன். உங்கள் அன்னிக்காரி இருக்கிறா, அவள் போய் வாங்கிக்குவா. நான் எதுக்கு அங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? ஏம்மா எனக்கு பாமை எல்லாம் வேணுமா, பலகாரம் வேற சூடணும், அதுவும் இல்லாமல் பருப்பு வேற வேணுமா. கடையில் பருப்பு வாங்கி கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுமா. ஒரு கிலோவே 150 200 அப்படி இப்படின்றாங்க. இந்த பருப்பை வாங்கி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த ஒரு மாசத்தை ஓட்டி போடுவேன். ஏண்டி அப்ப அன்னைக்கு உங்க அண்ணன் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தனே அதெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமா உன் பையனை கிலோ கணக்குலயே வாங்கிட்டு வந்தான். ஏதோ கால் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு 4 நாள் கூட குழம்பு வைக்க முடியல. அதுக்கு உன் மருமவா அந்த பேச்சு. அப்படியா? சரி சரி. உன் மருமக வந்து ரேஷன் கடையில் ஜாமான் வாங்கினுச்சுன்னா அப்படியே வாங்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடும். நீ வந்து வாங்கினீன்னா அதையும் எனக்கு கொடுத்துட்டு வந்துடுவல்ல. ஆமாம் இங்கே தான் உங்கள் அண்ணன் எல்லாம் வாங்கி போடுறான் வைக்கிறான். அப்புறம் என்ன கடையில் வாங்கிக்கிறது? இந்த ரேஷன் கடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரேன். சீக்கிரம் வாமா, நான் நடந்து தான் போகணும். போயிட்டு அங்கே இடம் பிடிச்சி நிற்கிறேன், வந்துரு. சரி சரி இந்த உடனே கிளம்பி ஓடியாரேன். என்னது நெல்லை விற்கிற இடத்துல ஒருத்தரீங்கண்ணா என்ன எங்கிட்ட போய் தொலைஞ்சாங்க? ஆத்தடியாத்தா நல்லா தடபுடன்னு கொதிக்குதே. என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே. அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை. பேசாட்டுக்கு இந்த அவிக்கிற நெல்லில் எதையாவது கலந்து விட்டுருவோமா? ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா அந்த நெல்லை தான் நம்மளும் சாப்பிடணும். இதில் ஏதாவது நினச்சின்னா அப்புறம் அதை சாப்பிட்டு நான் போய் சேர்ந்துருவேன். அது வேண்டாம், வேறு என்ன பண்ணுவோம்? ஆனால் அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும். இவனை அடித்தா அவனுக்கு அங்கே வலிக்கும்ல. அதனால் இவனுக்கு இங்கே குடுக்கிற குடுவில் அவள் துடிக்கணும். அவள் 2 கண்ணுலையும் ரத்த கண்ணீர் வடியணும். ஓஹோ இது நமக்கு வாட்டமாக இருக்குது. இதுதான் சரி, இப்போ வச்சு செய்யறேன். எப்பா தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது என்ன கஷ்டமாக இருக்குது. இதனால் பசியும் எடுத்து தொலைய மாட்டேங்குது. காலையில் சாப்பிட்டாலும் அது அப்படியே நெஞ்சுக்குள்ளே இருக்குது. அங்கே இருந்தால் ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்ப்போம் வைப்போம். இங்கே எந்த வேலையும் செய்கிறதில்ல. மொத்த வேலையும் அவளையே எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்க்குறா வைக்கிறா. இப்படியே இருந்தால் அவளைத்தான் உடம்பு ஏறி போயிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் நீ உக்காந்தாச்சா? ஆமாங்க நீ
இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு வந்தேன். அதான் சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போமேனு உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து உட்காந்தே நேரமே போக மாட்டேங்குது. இப்போல்லாம் டிவி பார்க்க வேண்டியதானே. உள்ளே போட்டு தான் விட்டா அது எல்லாம் அந்த நாடகத்தில் அவளை கொல்லவும் இவளை இதை பண்ணவும் அதை பண்ண இதை பண்ண மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கா. நமக்கு அதை பார்த்தா தலைவலியே வந்துடும் போல இருக்கு. ஏற்கனவே நமக்கு தலைவலி குறையணும்னு தான் போய் அதை பார்க்கறது. அதை பார்த்து மேற்கொண்டு தலைவலி வந்தால் என்ன பண்ணுறது. அதான் சரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு வெளியே வந்து உட்காந்துட்டேன். சரி சரி. அப்புறம் நானும் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து மாதக்கணக்காக உட்காந்துட்டீங்க. அங்கே போட்டபடியே வச்சுட்டு வந்துட்டீங்க. கடையில் இருக்க ஜாமான்லாம் இந்நேரத்துக்கு வம்பா போயிருக்குமே. அதுதான் நீ எனக்கும் கவலையாக கிடக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன்றேன். இந்த புள்ள தான் கேட்கவே மாட்டேங்கிறான். அவனும் இல்லை நீ ஒத்தலாம் கிடந்துக்கிட்டு கஷ்டப்படுவ, கம்முனு இருன்றா. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்ப்போம். அதானே மாமியாருக்கு ஏதோ ஆக்கி போடுறதுனா தானே உன் பிள்ளைக்கு வலிக்கும். உனக்கு செய்கிறதுனா இனிக்கும். நமக்கு செய்கிறதுனா பாரு மூக்காலையும் நாக்காலையும் அழுவா. இப்போ மட்டும் நல்லா செய்வா. அவங்க அப்படி தான் நீ சொல்லுவாங்க. ஆயிரம் இருந்தாலும் நம்ம தான் சூதானமாக இருந்துக்கணும். விருந்தோ மருந்தோ 3 நாள் தான். பொண்ணை கட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து உக்காந்துருந்தோம்னா பார்க்குற 4 பேர் ஒரு மாதிரி கேட்க மாட்டாங்களா. இந்த இப்பயே என்கிட்ட கேட்குறாங்க, என்ன உங்கள் சம்மந்தி வந்து உக்காந்தாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நானும் அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சு விட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் பையன் ஓடிட்டானா நான் சொல்ல முடியும்? நான் ஏதோ வாயிருக்க மாட்டாமல் எதையோ சொல்லிவிட்டேன். நீங்கள் என் பையன்கிட்ட எதுவும் சொல்லிவிடாதீங்க. அப்புறம் இதுதான் ஜாக்குன்னு அவன் என்ன பிடிச்சிக்குவான். நான் வாரேன். ஏம்மா என்னம்மா என் மாமியார் கறி என்னமோ சொல்லிட்டு போகுது. என்னம்மாம்மா அதுக்கு? அது ஒன்றும் இல்லடி, அது ஒன்றும் இல்லை. ஏம்மா அங்கேருந்து நான் பார்த்துட்டு தான் வரேன். என் மாமியார் கறி உங்ககிட்ட ஏதோ குசுன்னு சொன்னிச்சு. என்னை பார்த்தோன்னே அப்படியே அது விட்டா ஓட்டன்னு ஓடிடுச்சு. நீ என்னமோ என்கிட்ட மழுப்பிக்கிட்டு இருக்க. என்னான்னு சொல்லுமா. அது ஒன்றும் இல்லடி, உன் மாமியாருக்கு நான் இங்கே இருக்கிறது குத்துது போல இருக்குது. அதான் வந்து மாதக்கணக்காகி போச்சு. இப்படியே இருக்கீங்க. பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன உங்கள் சம்மந்தி இங்கேயே வந்திருக்காங்க, எதுவும் பிரச்சனையா வம்பான்னு கேட்குறாங்களாமா. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பேசாட்டுக்கு நான் போயிடுவோமான்னு. ஏம்மா நீ எதுக்குமா போகிற? உன் பிள்ளைய கட்டி கொடுத்துருக்க. அதுவும் இல்லாமல் உனக்கும் இந்த வீடு சொந்தம்தான். நீ எல்லாம் எங்கேயும் போவேனா, கம்முன்னு இரு. அடியே எங்கள் அண்ணன் இருந்தாலும் இந்த வீடு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் அன்னிக்காரிக்கு தானே சொந்தம், எனக்கா சொந்தமாகும். அதனால் அவகிட்ட நம்ம உரிமை கொண்டாட முடியாதுடி. நான் ஊருக்கு கிளம்புறேன் சரியா? நீ உன் உடம்ப பார்த்துட்டு இங்கே இரு. ஏம்மா ஒத்தால நீ அங்கேருந்து கஷ்டப்படுறேன்னு தான் உடனே இங்கே வர சொன்னா, நீ அங்கே போகிறேன்ற. கம்முன்னு இருமா. சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு இருக்காம. ஏண்டி இப்போ ஏன் உன் மாமியார் விருந்தவ மருந்தா 3 நாள் தான் இப்படி மாமா வச்சான் வீட்டில் வந்து உட்காரக்கூடாது பொண்ணை கொடுத்துட்டுன்றான். எனக்கே அது ரொம்ப கூச்சமாகவும் அருவறுப்பாகவும் இருக்குடியே. அப்போ என் மாமியார் மட்டும் வரும்போது நீ எல்லாம் ஆக்கி போடுற எல்லாமே பண்ணுறதானே. நீ என்ன போனால் சொல்கிற. நான் வந்து பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல, அதனால நான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுடி. அதான் அவங்க இஷ்டப்படி அவங்க நடத்தட்டும்.